பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக விதமான சோதனைக்குள் ஆக்கப்பட்டிருப்பார்கள். வியாதி என்கிற சோதனை, பொருளாதார பிரச்சனை என்கிற சோதனை, பிள்ளைகளை குறித்து உண்டான சோதனை, கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனையினால் ஒரு சோதனை, இப்படி பல சோதனைகளுக்கு உட்பட்டிருந்தாலும் எனக்கு ஏன் இந்த சோதனை வருகிறது, நான் இந்த சோதனையில் தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நகர்த்த வேண்டுமா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று அநேக ஜனங்கள் ஏக்கத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் பொன்னாக விளங்க பண்ணுவேன், உங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் போகும் வழியை அவர் அறிவார். நாம் போகக்கூடிய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து இன்றைக்கு அநேகர் பல வழிகளை தெரிவு செய்து பல பாதைகளில் போய்கொண்டிருக்கிறார்கள். பாவம் என்கிற பாதையில் இன்றைக்கு அநேகர் விழுந்து கிடக்கிறார்கள். விபச்சாரம், மதுபானம் போன்ற கிரியைகளுக்குள்ளாடி அகப்பட்டு அதிலிருந்து எழும்ப முடியாதபடிக்கு அநேக குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், போகிற பாதை எங்கு என்றால் பாவமான வழியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். என் அம்மா இதை பார்த்திருக்க மாட்டார்கள், என் சகோதரங்கள் இதை பார்த்திருக்க மாட்டார்கள், என் அப்பா நான் போன வழியை பார்த்திருக்க மாட்டார், நான் செய்கிற செயல் என் வீட்டிற்கு தெரியாது என்று அநேகர் நினைத்து கொண்டு பாவ பழக்க வழக்கங்களில் விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பூமியில் இருக்கிறோம், தேவன் உயரே வானத்தில் இருந்து நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன காரியம் செய்கிறோம், நாம் பாவங்கள் செய்கிறோமா, இல்லை நற்கிரியைகள் செய்கிறோமா, இல்லை உலகத்தோடு தான் ஒன்றிணைந்து போகிறோமா, இல்லை தேவனைத்தான் இறுக பற்றி கொண்டிருக்கிறோமா என்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட அநேக குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன் வழியை மாற்றி நான் உனக்கு போதித்து காண்பித்து நடத்துகிற வழியிலே நீ நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாசித்த வசனத்தின் 2வது பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். முதலில் அவர் சொன்னார், நீங்கள் போகிற வழியை நான் அறிவேன். 2வதாக அவர் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நமக்கு ஒரு சோதனை காலம் உண்டு. அந்த சோதனை காலத்துக்குள் நம்முடைய விசுவாசத்தை புடமிடுவதற்காக நாம் அவரை விட்டு மாறுகிறோமா, இல்லை இந்த சோதனைக்குள்ளாடி வரும்போதும் தேவனைத்தான் இறுக பற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை அறிவதற்காக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரம் காணப்படும். அந்த வனாந்தரத்தில் ஒரு சோதனை காணப்படும். நாம் அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும். நாம் அந்த சோதனையை ஜெயித்து முன்னேறும் போதுதான் ஆண்டவர் நம்மை பொன்னாக விளங்க செய்வார். நம்முடைய கால்களை அவர் அடிகளை பின்பற்றி நடந்து செல்ல வேண்டும். அவரை ஒரு அடிச்சுவடாய் வைத்து
அவருடைய பாதத்தை பார்த்து நடந்து போகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவரின் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அநேக கற்பனைகளை தந்திருக்கிறார், அநேக வார்த்தைகளை தந்திருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறார். இந்த ஆலோசனைகளை விட்டு, அவருடைய கற்பனைகளை விட்டு, அவருடைய வழிகளை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது. அவருடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு ஆகாரத்தை கொடுப்பதை பார்க்கிலும் அது பலனுள்ளதாய் நம்மை பாதுகாத்து கொள்ளும். நாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமே என்றால் அவர் நமக்குள் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை அனுதினமும் நாம் போஜனமாய் போஷித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும்போது சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாடி வராமல் அவன் இடறி விழுகிறான். நாம் தைரியமாய் முன்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை உனக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகர் மன குறைபாடு காணப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் அவர்கள் எவையெல்லாமையோ பேசிக்கொண்டு திரிகிற அநேக ஜனங்கள் இன்றைய உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நமக்கென்று ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த சோதனையை நாம் கடந்து வரும்போது நமக்குண்டானவைகளை தேவன் தருவார். நம்மை குறித்த திட்டம் அவர் நிறைவேற்றுவதற்காக, நாம் இந்த சோதனையிலிருந்து மீண்டெடுத்து வருவதற்காக, சத்துருவின் கரத்திலிருந்து நாம் மீளுவதற்காக ஆண்டவர் நம்மை விசுவாசத்தோடு காத்து கொள்வதற்காக நமக்கு ஒரு சோதனை ஓட்டம் உண்டு. அந்த சோதனை ஓட்டத்தை நாம் ஜெயித்து வெளியே வரும்போது அவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வழியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சோதனை முடிந்த பின் நம்மை பொன்னாக விளங்க வைக்கிற தேவனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று நல்ல ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறதுனால எந்த சோதனை வந்தாலும் அவர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு எங்களுடைய வழியை உம்முடைய அடிச்சுவடை பார்த்து நடக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய வழியையும் நீர் செவ்வைப்படுத்துங்கப்பா. கோணலானவைகள் நேராகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் பொன்னாக விளங்கட்டும். ஆண்டவரே, அந்த குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளை இடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜனம் கூட ஆண்டவரே குறைவு என்று சொல்லாதபடிக்கு அவர்களுடைய தேவைகளை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.